ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹார்ட் டச்சிங் நாவல்ஸ். என்னுள்ளே நுழைந்தவனே எபிசோட் 8. சுபா சொன்ன விஷயங்கள் மித்ராவின் மனதை பாதிக்க அவன் ஒரு முறை வீட்டிற்கு வந்தபோது அவனுக்கே தெரியாமல் அவன் அருகில் நின்று உயரம் பார்த்தவள் அதில் சுபா சொன்னது போல் அவள் மிகவும் குள்ளமாக தெரிய அவள் முகம் வாடிவிட்டது. ஆம், சுபா சொன்னதை நன்கு யோசித்தவள் அவனுக்கு சமமாக வர என்ன செய்ய வேண்டும் என பட்டியலிட ஆரம்பித்தாள். அவளது முதல் பாயிண்ட் படிப்பு. அதை நினைக்கும் போதே அவளுக்கு குளிர்காய்ச்சல் வருவது போல் தோன்ற, வேண்டாம், அடுத்து பார்க்கலாம் என தாவினாள். அவன் அனைவரிடமும் நன்றாக பேசுவான். ஆம், அது மித்ராவுக்கும் தெரியும். அந்த ஊரில் அவனை தெரியாதவர்கள் யாரும் கிடையாது. அவனை பிடித்ததற்கு அதுவும் ஒரு காரணம். இவள் எளிதில் யார் கூடவும் பேசி பழக மாட்டாள். இவன் மட்டும் எப்படி எல்லாருடனும் அவர்கள் வயதிற்கு ஏற்றாற்போல பேசி அவர்களை கவர்கிறான். முதலில் ஆச்சரியமாக பார்த்த மித்ரா அதில் மயங்கியும் போனாள். அவனைப் போல் பேசுவது கொஞ்சம் சிரமம்தான் என முடிவெடுத்து அதிலிருந்து ஒதுங்கினாள். இனி அடுத்தது பர்சனாலிட்டி. அதை நினைக்கும் போது அவள் இதழில் சிறு புன்னகை வந்து போனது. அதே நேரத்தில் தன்னிடம் இல்லாதது எல்லாம் அவனிடம் இருப்பதால் தான் அவனை தனக்கு பிடித்திருக்கிறதோ என்ற எண்ணமும் தோன்றியது. இந்த விஷயத்தில் எந்த சமாதானமும் செய்யாமல் நான் முயற்சித்து அவனுக்கு இணையாக வரவேண்டும் என்ற குறிக்கோளுடன் அவனது உயரத்திற்கு இணையாக தானும் வரவேண்டும் என்று சபதம் எடுத்து அதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டாள் அவள். உடனே வீட்டில் உள்ளவர்களிடம் நான் உயரமாக வளரணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும் என கேட்டாள். ராதிகாவோ, ஏண்டி 7 கழுத வயசாயிடுச்சு, திடீர்னு இப்போ வந்து நான் வளரணும்னு கேட்டா நாங்கள் என்ன பண்ணுறது? உங்கள் அப்பா மாதிரி இருந்தா உயரமாக இருந்திருப்ப, நீ தான் என்ன மாதிரி போயிட்டியே என அவர் தன் மகள் தன்னை போல் என பெருமையுடன் சொல்ல, அவளோ சினுங்களுடன், இந்த அப்பா குள்ளமாக இருக்க உன்னை எதுக்குமா கல்யாணம் பண்ணாரு? உயரமாக இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா நானும் உயரமாக இருந்திருப்பேன் என்றவள், பேசாம இந்த அம்மாவை டைவர்ஸ் பண்ணிடுங்கப்பா என சொல்லவும் ராதிகா அதிர்ச்சியுடன் மகளை பார்க்க வீட்டில் இருந்த மற்ற அனைவரும் சிரித்து விட்டனர். உடனே வரதராஜன், இது கூட நல்லா இருக்கே என கேலியாக சொல்ல, ஏண்டி சொல்ல மாட்ட? தவமிருந்து உன்னை பெத்ததுக்கு எனக்கு நல்ல காரியம் செய்கிறடி என அவளை பொய்க்கோபத்துடன் ராதிகா கடிந்து கொள்ள, போமா, உன்னால தான் நான் குள்ளமாக போயிட்டேன், அச்சோ இப்போ நான் வளரணும், அதுக்கு என்ன பண்ணுறது என மீண்டும் ஆரம்பத்தில் வந்து நின்றாள். உடனே கதிர் அவளிடம், இப்போ நீ வளர்ந்து என்ன பண்ண போற மித்ரா? உனக்கு இந்த உயரமே கொஞ்சம் அதிகம்தான் என சொல்லி சிரிக்க, அவளோ திரும்பி அவனை முறைத்தவள், போடா அண்ணா, நீ தான் எனக்கு முன்னாடி பிறந்து எனக்கு கொடுக்காம எல்லாமே சாப்பிட்டு உயரமாகிட்ட, நான் குள்ளமாக போயிட்டேன், எல்லாம் உன்னால தான் என சிறு பிள்ளை போல் அவன் மீது சண்டைக்கு போனாள் அவள். உடனே அவளது சித்தி, இதுக்கு ஏன் அலற மித்ரா? அதான் டிவியில் உயரமாவதற்கு எது சொல்கிறாங்களே, அந்த பவுடர் வாங்கி குடி என சொல்ல, அதுவரை பால் குடிக்காதவள் வளர வேண்டும் என்பதற்காகவே தினமும் பாலில் அந்த பவுடர் கலந்து குடித்தாள். தினமும் பாலை குடித்துவிட்டு சுவரின் அருகில் நின்று உயரத்தை சரிபார்ப்பாள். பவுடர் டின் அதிகமானதே தவிர அவளது உயரம் 1 இன்ச்சு கூட கூடவில்லை. 1 மாதம் குடித்தவள் இன்னும் நான் வளரவே இல்லை, அப்படியே இருக்கேன், வேற ஏதாவது சொல்லுங்க என எல்லாரையும் நச்சரிக்க அவர்களும் தங்களுக்கு தெரிந்த ஐடியாக்களை சொல்ல அனைத்தும் செய்து பார்த்தாள். ஒருமுறை வீட்டின் தூணை பிடித்து தொங்கியவள் கைகள் வேர்த்து வலிக்கிவிட கீழே விழுந்து 1 வாரம் மருத்துவமனையில் இருந்தாள். அடுத்து படிப்பு விஷயத்தில் அவனுக்கு சமமாக வர நினைத்தவள் விடிய விடிய விழுந்து படித்தும் பார்டர் மதிப்பெண்ணுக்கு மேல் அவளால் தாண்ட முடியவில்லை. இதில் சொல்லிக் கொடுத்த கதிர் முதல் பள்ளி ஆசிரியர் வரை அனைவரையும் திட்டி தேர்த்தாள். அவளும் தினமும் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் மித்திரனை மனதில் வைத்தே செய்ய அழியாத சிற்பமாய் அவள் மனதில் பதிந்து போனான் அவன். இப்படியாக நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக மித்திரனின் நினைவில் அவள் திளைத்து நிற்க, இங்கு மித்திரனோ கடமையே கண்ணாக நன்றாக படித்து கல்லூரி படிப்பை முடித்து வெளிவந்தான். அதே போல மித்ரா முயற்சி எடுத்து பார்டர் மதிப்பெண்ணில் பாஸாகி 12ஆம் வகுப்பை வெற்றிகரமாக முடித்து வெளியே வந்தாள். மித்ராவின் நாட்கள் மித்திரனின் நினைவுகளில் கழிய அதற்கு சம்பந்தப்பட்டவனோ அதை பற்றி அறியாமல் தனது வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு போக தன்னை தயார்படுத்தி கொண்டிருந்தான். அம்மா விடுங்கம்மா, அவன் தான் ஆசைப்படுறான்னே, படிக்கட்டுமே என சுரேஷ் சொல்லவும், அதெல்லாம் வேண்டாம் தம்பி, இங்கே இருக்க காலேஜில் படிக்கிறதா இருந்தால் படிக்கட்டும், கோயம்புத்தூர் தான் போய் படிக்கணும்னா அந்த படிப்பே வேண்டாம், வாரம் 1 முறை வந்துட்டு போகும்போதே எனக்கு கஷ்டமாக இருக்குது, அங்கே போயிட்டா மாதம் 1 முறை தான் வருவான், அவனை பார்க்காம என்னால் இருக்க முடியாது, அதெல்லாம் வேண்டாம் என்றார் அபிராமி. அம்மா, இந்த காலேஜில் சீட்டு கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நான் போகணும் என கெஞ்சி கொண்டிருந்தான் மித்ரன். இங்கே பாருப்பா,
ஆண்டவன் புண்ணியத்தில் நம்ம தொழில் இப்போ நல்ல நிலைமையில நடந்துக்கிட்டு இருக்கு. சுரேஷுக்கு கல்யாணமாக போகுது. இங்கே கடைக்கு ஆள் வேணும். நீ இங்கேயே இருந்தா கூட மாட ஒத்தாசையா இருக்கும். நல்லா யோசிச்சு பாரு என்றார் அவனின் தந்தை. உடனே சுரேஷ், அப்பா தயவு செஞ்சு அவனை தடுக்காதீங்க. ஏற்கனவே அவன் விரும்பின படிப்பை அவனால் படிக்க முடியலை. இப்போவும் அவனோட விருப்பத்திற்கு நம்ம குறுக்க நிற்க வேண்டாம். நான் கடையை பார்த்துக்கிறேன், அவன் படிக்கட்டும் என ஒரு அண்ணனின் கடமை உணர்ந்து அவன் பேச, அவனது தந்தையோ பதில் பேசாமல் சென்று விட்டார். கல்லூரியின் படிப்பை முடித்ததும் அவனது மதிப்பெண் அடிப்படையில் MBA படிக்க அவனுக்கு கோவையில் பெரிய கல்லூரியில் சீட்டு கிடைத்தது. குடும்பத்தின் கஷ்டமான சூழ்நிலையில் கூட தன்னுடன் இருந்து மகன்கள் இப்போது படிப்பதற்காக பிரிந்து செல்வது அபிராமிக்கு பிடிக்கவில்லை. இளங்கலை படிப்பை சேலத்தில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் படித்ததால் விடுதியில் தங்கியிருந்தாலும் பாதி நாட்கள் வீட்டில்தான் இருப்பான். ஆனால் இப்போது கோயம்புத்தூர் என்பது 5 மணி நேர பயணம் என்பதால் மிகவும் யோசித்தார் அபிராமி. இங்கு மித்ராவை திருச்செங்கோட்டில் உள்ள ஒரு கல்லூரியில் கம்ப்யூட்டர் படிப்புதான் வேண்டும் என மீண்டும் அடம் பிடித்து BCAவில் சேர்ந்தாள். திருமண நாள் நெருங்க ராஜியை விட மித்ராதான் உற்சாகமாக இருந்தாள். மித்ரன் எந்த நிறத்தில் உடை அணிகிறான் என சுரேஷிடம் கேட்டு அதே நேரத்தில் தனக்கும் உடை எடுத்து கொண்டாள். திருமண நாளும் வந்தது. மண்டபத்தில் மித்ரன் ஓடி ஓடி வேலை செய்து கொண்டிருக்க மித்ரா பார்வையோ அவனை விடாமல் துரத்தி கொண்டிருந்தது. ஒருமுறை அவளின் விழிகள் செல்லும் திசையை கண்டு அதிர்ந்த சுபா அவளை எச்சரிக்கை செய்ய மித்ரா அதையெல்லாம் கண்டு கொள்ளும் நிலையில் இல்லை. மணப்பெண் அறையில் சுபாவும் மித்ராவும் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர். ராஜி சடங்கிற்காக சென்றுவிட இவர்கள் இருவர் மட்டுமே அறையில் இருந்தனர். அப்போது கதவு தட்டப்பட மித்ரா திறந்தாள். அங்கு மித்ரன் நின்று கொண்டிருந்தான். அவனை பார்த்ததும் அவளது முகம் ரோஜா மலர் போல மலர, லேசாக வெட்கம் வர அவனது முகத்தை பார்க்க முடியாமல் விழிகள் தரையை நோக்கின. கதவை சிறிது திறந்து உள்ளே வரும் வழியை அடைத்து கொண்டு அவள் நின்றிருக்க, அவனும் புருவத்தை சுளித்தபடி இதையே இப்படி நிற்குது என மனதிற்குள் கேட்டுக்கொண்டே வேகமாக கல்யாண புடவை உள்ளே இருக்கான், எடுத்து கொடுங்க என்றான். அவளோ அதை காதில் வாங்காமல் அவனை அருகில் பார்த்த சந்தோஷத்தில் அப்படியே நின்றிருக்க, ஹலோ என அவள் முகத்தின் முன் சொடக்கு போட அதை பார்த்து வேகமாக எழுந்து வந்த சுபா அவளை பிடித்து இழுத்து உள்ளே தள்ளி முன்னே சென்றவள் என்ன வேணும் என்றாள். கல்யாண புடவை உள்ளே இருக்கா, கொஞ்சம் எடுத்துக்கொடு சுபா என்றான் மித்ரன். இதோ பார்க்குற என்றவள் மித்ராவிடம் திரும்பி, மித்ரா ஏண்டி மானத்தை வாங்குற, கல்யாண புடவை எங்க என எரிச்சலுடன் வார்த்தைகளை கடித்து துப்ப, அதற்கு பின்பே சுயநினைவிற்கு வந்த மித்ரா அது இங்கதான் இருந்தது என தேட தோழிகள் இருவரும் தேடுவதை பார்த்து உள்ளே வந்த மித்ரனும் தேடினான். தேடும்போது ஒருவர் மேல ஒருவர் இடித்துக்கொள்ள மித்ரனும் மித்ராவும் மோதும் நேரத்தில் மித்ராவின் மனதில் சில்லென கொட்டும் அருவியில் நிற்கும் உணர்வு ஏற்பட குளிர்ந்து போனாள். அதே நேரத்தில் சுபா மித்ரனிடம் அருகில் வரும்போதெல்லாம் கொதித்து போனாள் மித்ரா. அங்கே சாமி கும்பிட நேரமாச்சு, எங்கே வச்சீங்க என சலிப்புடன் கேட்டவன், ஒருவேளை பூட்டியிருக்க இந்த அலமாரியில் இருக்குமோ என்றவன், அதன் சாவி எங்கே என்றான். அது எங்கள் அம்மா கிட்ட இருக்கும் என்றாள் மித்ரா. சரி போய் அதை வாங்கிட்டு வாங்க என்றவன், சுபா நீ வா நம்ம இந்த பக்கம் தேடலாம் என அவள் கையை பிடித்து அவன் இழுத்து செல்ல மித்ராவோ அதிர்ந்து விட்டாள். உடனே இதோ இங்கே இருக்கு என வேகமாக ஒரு பெட்டிக்குள் இருந்து அந்த புடவையை எடுத்து நீட்டினாள் மித்ரா. இங்கே வச்சுக்கிட்டு நம்ம எல்லா பக்கமும் தேடிக்கிட்டு இருக்கோம், நீ தானே இந்த பெட்டியில் தேடின, சரியா கவனிக்கலையா என மித்ரன் கேட்கவும், இதை எதிர்பார்க்காத மித்ரா, அது நான் சரியா பார்க்காம விட்டுட்டேன் என தடுமாறியவள் அதை அவனிடம் கொடுக்க அவனும் வாங்கி கொண்டு சரி வர சுபா என சொல்லிவிட்டு சென்றான். அவன் வெளியே சென்றதும் அப்பா என பெருமூச்சு விட்டபடி அமர்ந்தவள் நிமிர்ந்து பார்க்க சுபாவோ இப்போ அவளை முறைத்து கொண்டிருந்தாள். மித்ராவோ திருட்டு மொழி முழித்தவள், ஏன் சுபா உட்காரு என சொல்ல, உண்மையை சொல்லு, அந்த புடவையை நீதானே ஒளிச்சு வச்ச என கேட்க, அவளோ நான் எல்லாம் வைக்கல, அது அங்கே இருந்தது என்றவள் சுபாவின் முகத்தில் தெரிந்த நம்பாத தன்மையை பார்த்ததும் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் தலை குனிந்தாள். ஏண்டி நீ திருந்தவே இல்லையா, இன்னும் அதே நினைப்போட தான் இருக்கியா, அது மட்டும் மித்ரனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் என மீண்டும் அவள் எச்சரிக்க, ஆனால் மித்ராவோ அதற்கு எந்த பதிலும் சொல்லவில்லை. சரி இருடி, நாளைக்கு மேக்கப் எப்படி போடலாம், ஜட பின்னட்டுமா இல்லை ஃப்ரீ ஹேர் விடட்டுமா என அவள் பேச்சை மாற்றவும் சுபாவும் சிரித்து கொண்டே, உன்னை புரிஞ்சுக்கவே முடியல மித்ரா என்றவள், ஜட போடு அழகா இருக்கும் என்றாள். பின்னர் நாளை திருமணத்தில் என்ன நடக்கும் என்பதை பேசிக்கொண்டிருந்தாள். ஆம், உண்மையாக சுபா மட்டுமே பேசிக்கொண்டிருந்தாள். மித்ராவோ நாளை மித்ரன் எப்படி வருவான், தான் எப்படி இருக்க வேண்டும் என்ற நினைப்பிலேயே இருந்தாள். மணாளனை நினைத்து மங்கை அவள் மயங்கியிருக்க காலம் நாளை நடத்தும் விளையாட்டில் அவளது சந்தோஷ கனவுகள் சிதைந்து போவதை பாவம் அந்த பேதை அறிந்திருக்கவில்லை.
முகமெல்லாம் பயத்தில் வெளிரி இருக்க, ஆசை ஆசையாய் செய்திருந்த அலங்காரம் எல்லாம் கலைந்திருக்க, பல கடைகள் ஏறி இறங்கி வாங்கிய புடவை கசங்கி கிடக்க, அழுகையும் தேம்பலுமாய் தனது படுக்கையில் கிடந்தாள் மித்ரா. இப்படி நடக்கும் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை. 5 மணி நேரத்திற்குள் அவள் வாழ்க்கையில் என்னென்னவோ நடந்துவிட்டது. நடந்ததை நினைத்து ஒரு பக்கம் வேதனை இருந்தாலும் அதன் மறுபக்கம் அவளுக்கு சற்று நிம்மதியாகவும் இருந்தது. ஆனால் அவளது பெற்றோர்கள் முகம் நினைவில் வர அவளது அழுகை மேலும் அதிகமானது. சில மணி நேரங்கள் கண்ணீரால் தனது உணர்வுகளை கரைத்தவள் பின் அவள் மெதுவாக எழுந்து அமர்ந்தாள். அவளது படுக்கைக்கு எதிரில் முகம் பார்க்கும் கண்ணாடி இருக்க அதில் தெரிந்த அவளது கோலத்தை பார்த்து மனம் வலித்தது. பல நாட்களாக கண்களில் காதலை தேக்கி மனதில் ஏக்கத்துடன் இது நடக்குமா என்று அவள் மனதை அறிந்து கொண்டிருந்த ஒரு நிகழ்வு இன்று அவளே சற்றும் எதிர்பாராத நேரத்தில் நடந்து முடிந்துவிட்டது. ஆம், வெகு நாட்களாக அவள் மறைத்து வைத்திருந்த காதல் இன்று வெளியில் வந்துவிட்டது. ஆனால் அது வந்த விதம்தான் அவளால் இப்போதும் ஜீரணிக்க முடியவில்லை. நானா அப்படி செய்தேன்? எந்த நம்பிக்கையில் அந்த காரியத்தை செய்தேன்? என்னை பற்றி என்ன நினைத்திருப்பார்கள்? ஐயோ, கடவுளே, அவன் என்னை பற்றி என்ன நினைச்சிருப்பான் என மனதில் எண்ணங்கள் ஓட தலையில் கை வைத்தபடி அமர்ந்தாள் மித்ரா. அதிகாலை நேரம் அந்த மண்டபத்தில் அனைவரும் சந்தோஷமும் உற்சாகமாக சுரேஷ் ராஜி திருமணத்தில் அமர்ந்திருந்தனர். தங்களது ஆசைகள் நிறைவேறும் அந்த தருணத்தை மணமக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்க அதற்கு சமமான அளவு மகிழ்ச்சியில் மித்ராவும் இருந்தாள். எப்போதும் இருப்பதை விட இன்று அலங்காரத்தில் மித்ரா மிளிர்ந்தாள். பார்த்து பார்த்து செய்த அலங்காரம் அல்லவா? மணமக்களின் அருகில் கேலியும் கிண்டலுமாக அவர்கள் நின்றிருக்க மித்ரனும் அவனது நண்பர்களும் சுரேஷ் அருகில் நின்றிருந்தனர். அப்போது, டேய் மச்சான், என்னடா நீயும் அந்த பொண்ணும் ஒரே கலரில் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கீங்க என கேட்க, உடனே அருகில் இருந்தவன், டேய் அது பொண்ணோட தங்கச்சி, இவன் மாப்பிள்ளையோட தம்பி, அப்போ போட வேண்டியது தானே என்னடா மித்ரன், நான் சொல்றது சரிதானே என மித்ரனை அவர்கள் வம்பிற்கு இழுக்க அருகில் நின்றிருந்த சுபா மித்ரா காதிலும் அந்த பேச்சுக்கள் விழுந்தன. அதற்குள் மித்ரன், டேய் சும்மா இருங்கடா, அது சின்ன பொண்ணு, இப்படியெல்லாம் பேசாதீங்க என அவர்களை அடக்கினான். அப்போதுதான் அருகில் நின்றிருந்த மித்ராவை பார்த்த சுபா, இருவரின் உடை நிறமும் ஒன்றாக இருக்க அவளை பார்த்து அவள் முறைக்க, மித்ரா முகத்தில் அசடு வழிந்தபடி அது வந்து என தடுமாற, பற்களை கடித்தபடி, அமுக்குனி மாதிரி இருந்துக்கிட்டு என்ன வேலை பார்க்குற நீ, இதெல்லாம் சரியில்லை என அவளை எச்சரித்தாள் சுபா. மித்ரா அப்போது இருந்த உற்சாக மனநிலையில் அவள் சொன்னதை சிறிதும் கண்டு கொள்ளவில்லை. ஏனெனில் மித்ரனையும் தன்னையும் இணைத்து அவனது நண்பர்கள் பேசியதை கேட்டதிலிருந்து அவள் சந்தோஷத்தின் உச்சாணியில் இருந்தாள். அதனால் சுபா கேட்டதும், இதில் என்ன தப்பு இருக்கு, 2 பேருக்கும் ஒரே கலர் பிடிச்சிருக்கு, அதனால போட்டு இருக்கும் என கூற அவனையும் சேர்த்து பேச வாயடைத்து நின்றாள் சுபா. திருமணம் முடிந்து பந்தி பரிமாறும் நேரத்தில் வேண்டுமென்றே மித்ரனுடன் பாத்திரத்தை தூக்கி கொண்டு அவள் அங்கும் இங்கும் நடக்க மித்ரனும் அவளிடம் சில வேலைகளை சொல்லிக் கொண்டிருந்தான். பின்னர் அனைவரும் சாப்பிட்டு முடித்து மித்ராவின் தோழிகள், மித்ரனின் நண்பர்கள் என இளவட்டங்கள் அனைத்தும் கடைசியாக சாப்பிட அமர, அப்போது மித்ரனின் அருகில் தேடி பிடித்து அமர்ந்தாள் மித்ரா. அவள் வயிறு நிரம்பியதோ இல்லையோ அவளது மனம் முழுவதும் அவனே நிறைந்திருந்தான். காலை விருந்து முடிந்து அனைவரும் சென்றுவிட முக்கியமான உறவினர்கள் மட்டுமே மதிய விருந்திற்கு இருந்தனர். சில நேரங்களில் விதியின் விளையாட்டு எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் வரும். மித்ராவுக்கும் அப்படித்தான் வந்தது. திருமண கோலத்தில் மணமக்களை மனம் நிறைய வாழ்த்துவிட்டு காலை விருந்தை வயிறார உண்டு அடுத்ததாக அரட்டை கச்சேரிக்கு தயாராகி கொண்டிருந்தனர் உறவினர்கள். இது போன்ற நிகழ்ச்சிகளில்தான் சொந்த பந்தங்கள், உறவினர்கள் என அனைவரும் ஒன்று கூடி தங்கள் நினைவுகளை அசை போடும் நேரம். இங்கு மண்டபத்திலும் அதுதான் நடந்து கொண்டிருந்தது. மணமக்கள் கோவிலுக்கு சென்றிருக்க மண்டபத்தில் அனைவரும் தங்களது சொந்த பந்தங்களிடம், நண்பர்களிடம் என அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர். உங்களையெல்லாம் பார்த்து எவ்வளவு நாளாச்சு, நம்ம ராசாத்தி பொண்ணு கல்யாணத்துக்கு வந்துட்டு போனது, அப்புறம் இப்போதான் வரேன், அப்புறம் உங்கள் அண்ணி எல்லாம் நல்லா இருக்காங்களா என ராதிகாவிடம் விசாரித்து கொண்டிருந்தார் ஒரு பெரியம்மா. எல்லாரும் நல்லா இருக்காங்க சின்னம்மா, நீங்கள் தான் சென்னைக்கு போயிட்டு இந்த பக்கம் வரவே இல்லை, அங்கே அண்ணா, அண்ணி, ஈஸ்வர் எல்லாரும் நல்லா இருக்காங்களா என அவர்களை நலம் விசாரித்தார் ராதிகா. அவரோ, எங்கடி வயசான காலத்தில் அடிக்கடி வந்து போக முடிய மாட்டேங்குது, ஆமாம் உன்னோட பொண்ணு எப்படி இருக்கா, பெரியவளா வளர்ந்துருப்பா என கேட்டுக்கொண்டிருக்கும் போதே, அம்மா இந்த கதிர் என்ன அடிக்க வராமா என கத்தியபடி அவள் ஓடி வர, ஏய் மறுபடியும் பேரை சொல்லி கூப்பிடுற பாரு, அண்ணான்னு சொல்லு என பின்னாடியே அவளை துரத்தி கொண்டு வந்தான் அவள் அண்ணன். இதோ அவங்களே வந்துட்டாங்க என தன்னை நோக்கி வந்த மகளை காட்டியவர் அவள் அருகில் வந்தவுடன் அவர்களிடம், இவங்க நமக்கு தூரத்து சொந்தம், உனக்கு சின்ன அம்மாச்சி ஆகுது என உறவு முறையை சொல்லி இருவருக்கும் அறிமுகப்படுத்தியவர்,
2 பேரும் வந்த இடத்துல கொஞ்ச நேரம் சண்டை போட்டுக்காம இருக்க மாட்டீங்களா? நீங்கள் என்ன சின்ன குழந்தையா என்னை திட்டவும்? அம்மா நான் ஒன்றும் செய்யலை. அவளுக்கு தான் வாய் ரொம்ப அதிகமாயிடுச்சு. மரியாதை இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி என்னை பேர் சொல்லி கூப்பிடுறா. அப்புறமா அடுத்து என்னை ஆரம்பித்தவன் அது வேண்டாம். நீங்கள் முதல்ல இதுக்கு அவளை திட்டுங்க என அவன் முதல் குற்றப்பத்திரிகை வாசித்தான். ஏண்டி நீ சும்மாவே இருக்க மாட்டியா? அவனை விட 7 வயசு சின்னவன் நீ. அவனை பேர் சொல்லி கூப்பிடலாமா? உனக்கு அறிவு இருக்கா என ராதிகா மகளை திட்டவும், சின்ன பொண்ணுக்கா பாவம், அவளுக்கு என்ன தெரியும், இவன் ஏதாவது சொல்லியிருப்பான், அதான் அவள் அப்படி சொல்லியிருப்பா என கதிரின் தாய் மித்ராவுக்கு சார்பாக பேச, சரியா சொன்னீங்க சித்தி, அவன்தான் என்னை அடிக்க வந்தான், நான் எதுவும் பண்ணலை என அப்பாவியாக முகத்தை வைத்தபடி தனக்கு சார்பாக பேசும் சித்தியிடம் தஞ்சம் அடைந்தாள். அச்சோ அம்மா, இவளை பற்றி உங்களுக்கு தெரியாதா? இவ என்ன சொன்னா தெரியுமா? அடுத்த கல்யாணம் எனக்கு தானா, இங்கே ஏதாவது பொண்ணு இருந்தால் பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோடா. உன்னை எல்லாம் கார் வண்டி வச்சு பொண்ணு பார்க்க எல்லாம் நாங்கள் கூட்டிகிட்டு போய் செலவு பண்ண முடியாது. அப்புறம் உன் முகத்தை பார்த்து பொண்ணு பயந்து அதுக்கு ஏதாவது ஆகிட்டா அப்புறம் சாட்சிக்கு நாங்கள் வந்து நிற்கணும். இந்த கும்பலில் நீயே பார்த்துக்கோ, எது நடந்தாலும் பொது இடமா போயிடும், எங்களுக்கும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறா. அதை கேட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சிரிக்கிறாங்க என அவன் புலம்பவும், அதை கேட்டதும் அவர்களுக்கு சிரிப்பு வர, என்னம்மா நீங்களும் சிரிக்கிறீங்க, இவளை கண்டிச்சு வைங்க என அவர்களின் சிரிப்பை பார்த்து அவன் மேலும் கடுப்பானவன் தன் தாயிடம் சிரிக்கொண்டு நின்றான். உடனே அவள் சின்ன பொண்ணுடா, ஏதோ தெரியாமல் பேசியிருப்பா, போடா போய் வேலையை பாரு என சமாதானம் சொல்ல, உடனே அந்த சின்னம்மா, அது உண்மைதான தம்பி, நீயும் படித்து முடித்து சொந்தமாக தொழில் பார்க்கறதா உங்கள் பெரியம்மா சொன்னா, அப்புறம் கல்யாணம் தானே என்றார். அதற்குள் ராதிகா, நாங்களும் அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் சின்னம்மா, ஆனால் இவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான், மித்ராவுக்கு கல்யாணம் பண்ணிட்டு தான் அவன் பண்ணிக்குவானா என்றார். இது எப்போ இருந்து என அதிர்ச்சியில் வாய்ப்பிழந்த மித்ரா, என்னடா நடக்குது, எனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாதே, டேய் பாசக்கார அண்ணா, உனக்கு ஏன் இந்த கொலவெறி என கோபத்தோடு அவன் மீது பாய, உடனே ராதிகா, மித்ரா மறுபடியும் மரியாதை இல்லாமல் பேசாத என அவளை அதட்டவும், அம்மா நீங்கள் இவன் சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க, நான் இவன் கல்யாணத்தில் ஒட்டியானம் காசு மாலை கேட்டிருந்தேன், இந்த கஞ்சை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா அதெல்லாம் செய்ய வேண்டியது இல்லைன்னு தப்பிக்க பார்க்குறான், நீங்கள் நம்பாதீங்க என சிறு பிள்ளை போல அவன் மீது குற்றம் சொல்லவும், கதிரோ சிரித்தபடி, என் குட்டி தங்கைக்கு கண்டிப்பாக ஒட்டியானம் செஞ்சு தரேன், ஆனால் உன்னோட இடுப்பை விட உன்னோட உயரத்துக்கு செஞ்சா எனக்கு செலவு மிச்சம், நீ என்ன சொல்கிற என கிண்டலாக கேட்கவும், அடே அண்ணா என்ன என்று அவள் துரத்த கதிர் ஓட அங்கிருந்த அனைவரும் சிரிக்க, அதற்குள் ராதிகாவை யாரோ அழைக்கவும் அவர் எழுந்து சென்றார். இங்கு நண்பர்கள் உறவினர்களுடன் சேர்ந்து மித்ரா பேசிக்கொண்டிருக்க அங்கு வந்த ராஜியின் அம்மா அவளிடம், ராதிகா எங்கே என கேட்டார். அங்கே தான் பேசிட்டு இருந்தாங்க சித்தி என்றாள் அவள். அம்மா கிட்ட பொண்ணு மாப்பிள்ளை வரப்போகிறாங்க, ஆரத்தி கரைச்சி வைக்க சொல்லணும் மித்ரா என அவர் சொல்லிவிட்டு செல்ல இரு தோழிகளும் ராதிகாவை தேடி சென்றனர். எல்லா பக்கமும் தேடிவிட்டு மணப்பெண் அறையை நோக்கி சென்றனர். அங்கு ராதிகாவின் குரல் கேட்க, இங்கே என்ன பண்ணுறாங்க என்றபடி கதவை திறக்கவும், அப்போது இல்லை சின்னம்மா, மித்ரா இப்போதான் காலேஜ் சேர்ந்திருக்கா, படிப்பு முடிக்கட்டும், இதுக்கு ஒத்துக்க மாட்டா என சொல்லி கொண்டிருந்தார். நம்ம பேரு அடிபடுது என அவள் யோசித்து கொண்டிருக்கும் போதே உள்ளே இருந்து, இங்கே பாரு ராதிகா, நானும் இப்போ அவசரப்படலை, நீ சரின்னு மட்டும் சொல்லு, மற்றதை மெதுவாக பேசி முடிச்சுக்கலாம் என்றார் அவர். அதற்குள் சுபா, என்னடி உள்ளே போகாமல் அப்படியே நின்றுட்டு இருக்க என கேட்கவும், பேசாத கொஞ்ச நேரம் பொறு என சைகையில் காட்டியவள் மீண்டும் உள்ளே நடக்கும் பேச்சுக்களை கவனிக்க ஆரம்பித்தாள். நம்ம மூர்த்திக்கு ஒரே பையன், என்ஜினியர் படிப்பை முடித்து துபாயில் வேலையில் இருக்கான், இன்னும் 2 வருஷத்தில் இங்கே நம்ம ஊரில் வந்து பிஸ்னஸ் செய்ய போகிறான். மூர்த்தியும் அவன் சம்சாரமும் வாத்தியாராக இருந்து ரிட்டையர்ட் ஆனதுனால பென்ஷன் வந்துக்கிட்டு இருக்கு, எந்த பிக்கல் பிடுங்களும் இல்லை என்றவர், இங்கே பாரு ராதிகா, நானும் இப்போவே கல்யாணம்னு சொல்லலையே, நீயே ஒத்த பொண்ணை வச்சிருக்க, நாளைக்கு நாத்தனார் கொழுந்தியான்னு ரொம்ப பேர் இருக்கிற இடத்துல வாக்கப்பட்டு போய் ஏதாவது பிரச்சனைன்னு கண்ணை கசக்கிக்கிட்டு வந்து நின்னா நல்லாவா இருக்கும், இவன் ஒரே பையன், எல்லாமே அவனுக்குத்தான், நல்லா யோசி என்றார். முதலில் வேண்டாம் என்பதில் உறுதியாக இருந்த ராதிகா இதையெல்லாம் கேட்ட பிறகு சற்று மனது மாற, நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது, கதிருக்கும் வயசாகிட்டு போகுது, இவளுக்கு முடித்ததும் அவனுக்கும் செய்யணும், ஆனால் இவங்க அப்பா என்ன சொல்வாருன்னு தெரியலையே, அவளும் இப்போ தான் காலேஜ் சேர்ந்திருக்கா, எப்படி படிப்பை நிறுத்துவது என குழப்பமாக சொல்ல, இங்கே பாரு ராதிகா, இப்போ உறுதி வார்த்தை பேசிக்கலாம், 2 வருஷம் கழித்து கல்யாணத்தை வச்சுக்கலாமா, பிள்ளை பையனும் துபாயிலிருந்து வந்துடுவான்,
பொண்ணும் படிப்பை முடிச்சிடுவா. நான் என்ன சொன்னாலும் அவங்க கேட்பாங்க. வேற யாரா இருந்தாலும் நான் இந்த அளவுக்கு வற்புறுத்த மாட்டேன். உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். நீயும் உன் புருஷனும் அதிர்ந்து கூட பேச மாட்டீங்க. அதே மாதிரி மூர்த்தி குடும்பத்தையும் நல்லா தெரியும். அவங்களுக்கும் ஏகப்பட்ட இடத்துல இருந்து பொண்ணு வந்திருக்கு. ஆனால் அவங்க காசு பணம் முக்கியமில்லை, நல்ல குடும்பமாக இருந்தால் போதும்னு கேட்குறாங்க. உன் பொண்ணை பார்த்ததும் எனக்கு அவங்க ஞாபகம்தான் வந்தது, அதான் கேட்குறேன் என்றார். இதை கேட்டதும் ராதிகாவின் முகத்தில் குழப்பம் மறைந்து ஒரு தெளிவு வர, மனதின் வெளிப்பாடும் முகத்தில் சந்தோஷத்தை கொண்டு வர, சரிங்க சின்னம்மா, நான் இவங்க அப்பா கிட்ட பேசுகிறேன் என்றார். அங்கே கதவின் அருகில் நின்றிருந்தவள் இதய துடிப்பு தாறுமாறாக போய்கொண்டிருந்தது. அவர்களது ஒவ்வொரு வார்த்தையும் அவளது தலையில் இடியாக விழ கதவின் அருகே மரத்தோடு மரமாக வேரோடு ஒன்றியிருந்தாள் அவள். அதற்கு மேல் நிற்க முடியாமல் மித்ரா தடுமாற, ஹே பாத்தடி என சுபா பிடிக்கவும் அதற்குள் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்த ராதிகா அப்போதிருந்த மனநிலையில் மகளின் முகத்தை கவனிக்காமல் என்ன மித்ரா வேணும் என கேட்க, அவளும் அதிர்ச்சியில் அப்படியே சிலையாக நிற்க, அதற்குள் சுபா உங்களை ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வர சொன்னாங்க என்றவள் மித்ராவை இழுத்து கொண்டு தனியாக வந்தாள். அவளை ஒரு நாற்காலியில் அமர வைத்தவள், மித்ரா இங்க பாருடி, இப்போ என்ன நடந்துருச்சுன்னு இப்படி நீ பேயறிஞ்ச மாதிரி இருக்க. சரி சரி, இப்போ என்ன கல்யாணம் உறுதியாக பண்ணிட்டாங்க? சும்மா பேசிட்டு தானே இருந்தாங்க, அதுக்கு ஏன் நீ இவ்வளவு ஷாக்காகிற? ஒரு பொண்ணுன்னு இருந்தா 4 பேர் கேட்க தான் செய்வாங்க, இதுக்கெல்லாம் கவலைப்படலாமா? என்ன மித்ரா நீ என தோழியை சமாதானம் செய்தாள் சுபா. அவள் அப்படி சொன்னதும் அதுவரை முகத்தில் இருந்த கலக்கம் மறைந்து நிமிர்ந்து அவளை பார்த்தாள். அப்படியா சொல்ற என கண்களில் ஒரு எதிர்பார்ப்போடு அவள் கேட்கவும், ஆமா மித்ரா, இதெல்லாம் இந்த அம்மா சொன்னா உடனே நடந்துடுமா? இது என்ன காய்கறி வியாபாரமா? விட்டு தள்ளுடி என அவள் சொல்ல, ராதிகா பேச்சில் பயந்திருந்தவள் பின்னர் சுபாவின் பேச்சில் சற்று தெளிவாகி, சும்மா பேச்சுவார்த்தை தானே என்ற எண்ணத்தோடு மனதை தேற்றிக் கொண்டாள் மித்ரா. இதற்குள் மித்ரன் கதிர் நண்பர்கள் எல்லோரும் வர அவர்களை பார்த்ததும் முகம் சற்று தெளிந்தது. பின்னர் மீண்டும் நண்பர்கள் கச்சேரி களை கட்டி கொண்டிருக்க அங்கு வந்த ராதிகா கதிரிடம், உங்க பெரியப்பா எங்கே என கேட்டார். அவனும் சமையலறையில் இருக்கிறார் என்றவன், எதற்கு பெரியம்மா என கேட்கவும், அவரிடம் சின்னம்மா ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாங்க, நீ அவரை போய் சின்னம்மாவை பார்க்க சொல்லு, நான் ஆரத்தி வேலையை முடிச்சிட்டு வரேன் என சொல்லிவிட்டு செல்ல இங்கு மித்ராவின் உடல் சிலிர்த்து போனது. மீண்டும் மனதின் ஓட்டம் வேகம் எடுக்க, சின்னம்மாவை அப்பா எதுக்கு போய் பார்க்குறாரு? அப்போ கல்யாண விஷயத்த அப்பா கிட்ட பேசுவாங்களா? அப்பா என்ன சொல்லுவாரு என அதுவரை மறைந்திருந்த பயம் மீண்டும் குடியேற, அதற்கு மேல் அங்கு இருக்க முடியாமல் அந்த கூட்டத்திலிருந்து வெளியே வந்தாள். நெஞ்சம் படபடவென அடிக்க, உடல் சற்று நடுக்கம் எடுக்க, மனதில் எழும் கேள்விகளில் தலை வெடித்துவிடும் அளவிற்கு குழம்பி தனியாக சென்று அமர்ந்தாள். கடவுளே, இப்போ என்ன பண்றது? அப்பா என்ன சொல்லுவாருன்னு தெரியலையே. இல்லை அப்பா இதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. ஒருவேளை அந்த சின்னம்மா கிட்ட பேசி மனசை மாத்தின மாதிரி அப்பா மனசை மாத்திட்டா என்ன பண்றது? ஐயோ, அப்படியெல்லாம் நடக்காது, என்ன கேட்காம அப்பா முடிவு செய்ய மாட்டாரு என தனக்குள்ளே அவள் கேள்வி கேட்டு பதில் சொல்லி கொண்டிருக்க, அப்போது மித்ரா, எங்க அப்பாவை பாத்தியா என்றபடி அங்கு வந்தான் கதிர். அவளை பார்த்ததும் புருவத்தை சுருக்கி, ஏன் மித்ரா, முகமெல்லாம் இப்படி வாடி போய் கிடக்கு, என்ன ஆச்சு? இப்போ எதுக்கு நீ தனியா வந்து உட்கார்ந்துருக்க? உன் கூட சுத்திக்கிட்டு இருந்த சுபா இங்க என சந்தேகமாக கேட்கவும், இல்லைன்னா சும்மா தான் உட்கார்ந்துருக்கேன், நல்லா தான் இருக்கேன் என்று. இப்போ எதுக்கு சித்தப்பாவை தேடுற என கேட்டாள். மித்ரா, பெரியப்பா தான் எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வர சொன்னார், சின்னம்மா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னார், அதான் அப்பாவை தேடிட்டு இருக்கேன் என்றான் அவன். ஏற்கனவே புலம்பிக் கொண்டிருந்தவள் இதை கேட்டதும் அவளது இதயம் துடிப்பதை சில வினாடிகள் நிறுத்த, உலகமே தலைகீழாக சுற்றுவது போல இருந்தது. எல்லாரும் கூடி பேசுறாங்க, கடவுளே என்ன நடக்கப் போகிறதோ என நினைக்க நினைக்க அவளுக்கு முகமெல்லாம் வேர்த்து கொட்டியது. அந்த நேரத்தில் அங்கு வந்த மித்ரன், கதிர், உங்களை உங்கள் அப்பா கூப்பிட்டாரு, போங்க என்னை சொல்லிவிட்டு செல்ல. நான் அவரை தேடிட்டு இருந்தேன், அவர் என்ன தேடிட்டு இருக்காரா என்றபடி மித்ராவிடம் திரும்பியவன், நான் சுபாவை வர சொல்கிறேன், நீ பேசிக்கிட்டு இரு, இப்படி தனியாக இருக்காத என பொறுப்பான அண்ணன் தங்கையிடம் சொல்லிவிட்டு சென்றான். ஏற்கனவே புலம்பிக் கொண்டிருந்த மித்ரா இதையெல்லாம் கேட்டதும் அவளுக்கு பைத்தியம் பிடிப்பது போல் ஆகிவிட்டது. காலையில் இருந்த அந்த உற்சாக மனநிலை மாறி பயமும் அதிர்ச்சியும் அவள் முகத்தில் நிறைந்திருந்தது. ஏண்டி, இப்போ எதுக்கு நீ தனியா இங்க வந்து உட்கார்ந்துருக்க? அங்க உன் பாசமலர் அண்ணன் என்ன திட்டுறான் என சலித்தபடி மித்ராவிடம் வந்தவள் அவள் முகத்தை பார்த்ததும், ஏய் மித்ரா, என்ன ஆச்சு? ஏன் முகமெல்லாம் இப்படி வேர்த்திருக்கு? என்னடி ஆச்சு என பதறி அவள் அருகில் அமர்ந்தாள்.
சுபாவை பார்த்ததும் பதட்டத்துடன், எனக்கு பயமா இருக்கு சுபா. நீ தானே சொன்ன உங்க அம்மா கிட்ட தான் பேசியிருக்காங்க, உங்க அப்பா ஒத்துக்க மாட்டாருன்னு. ஆனா இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. அப்பா, சித்தப்பா, அண்ணா எல்லாரும் சின்னம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க என அவள் நடுக்கத்துடன் கூறவும், சுபாவுமே அதிர்ச்சியுடன் அவளை பார்த்தவள், என்னடி சொல்ற? அப்போ இன்னைக்கே உன் கல்யாணத்தை பேசி முடிச்சிடுவாங்களா என அவள் சொல்லி முடிக்கும் முன் அவள் வாயை வேகமாக பொத்தியவள், அப்படியெல்லாம் சொல்லாத சுபா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என சொல்லும்போதே அவள் கண்களில் கண்ணீர் முட்டிக்கொண்டு நின்றது. சுபாவோ, இதுக்கு ஏண்டி நீ அலற? இப்போ பேசி முடிச்சாலும் கல்யாணம் பண்றதுக்கு இன்னும் 2 வருஷம் ஆகும் தானே, அப்புறம் எதுக்கு பயப்படுற? எப்படியும் படிப்பு முடிச்சதும் கல்யாணம் பண்ண போறாங்க, இப்போ உறுதி வார்த்தை தானே பேச போறாங்க என அவள் சமாதானமாக சொல்ல, மித்ராவோ, ஐயோ புரியாம பேசாத சுபா, எனக்கு கல்யாணமே வேண்டாம், கடவுளே நான் எப்படி சொல்வேன் என அவள் அழுது கொண்டு கூறவும், அவளை சில நொடிகள் உற்று பார்த்த சுபா, நீ மித்ரனை லவ் பண்றதானே மித்ரா, அதானே இப்படி பயப்படுற என அழுத்தமாக கேட்டாள். அதுவரை புலம்பிக் கொண்டிருந்தவள் அவள் இப்படி கேட்டதும் புலம்பலை நிறுத்திவிட்டு சிறு அதிர்வுடன் அவள் முகத்தை பார்த்தாள். ஆனால் பதில் சொல்லவில்லை. சுபாவோ, எனக்கெல்லாம் தெரியும், நான் உன்கிட்ட ஆரம்பத்திலிருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது வேண்டாம்னு. ஆனால் நீ மனசில் ஆசையை வளர்த்துக்கிட்ட, இப்போ அழுது புலம்பி என்ன பண்ணுறது? சரி சரி, எதுவாக இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம். அங்கே பாரு, அங்கே இருக்கிறவங்க எல்லாம் உன்னையே பார்த்துட்டு இருக்காங்க, கண்ணை தொடச்சிட்டு சிரிச்ச மாதிரி இரு என அவள் அதட்டவும், அதற்கு பின்பே அவளுக்கு தான் இருக்கும் இடத்தின் சூழ்நிலை புரிய கண்ணை துடைத்து கொண்டு அமர்ந்தவள், இப்போ என்ன பண்ணுறது சுபா? எங்கள் அப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டார்னு நீதானே சொன்ன, இப்போ எல்லாரும் கூடி சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க, எனக்கு பயமா இருக்கு என்றாள் மித்ரா. சுபாவோ அதை கண்டுகொள்ளாமல், ஆமா, நீ மித்ரனை விரும்புறது முதல்ல அவனுக்கு தெரியுமா என கேட்கவும், மித்ராவோ தெரியாது என தலையை மட்டும் அசைத்தாள். ஏண்டி, உன்னை பந்திக்கே வேண்டாம்னு சொல்கிறாங்களாம், நீ இலையில ஓட்டைன்னு புலம்பிக்கிட்டு இருக்க என கிண்டலாக சொல்லவும், மித்ரா என்ன சொல்கிறாள் என புரியாமல் பார்க்க, இப்போ முதல்ல உன்னை மித்ரன் விரும்புகிறானான்னு பாரு, அப்புறம் உங்கள் அப்பா பேசுகிறத பற்றி யோசிப்போம் என நக்கலாக சொன்னாள். வெடுக்கன நிமிர்ந்து அவளை பார்த்து முறைத்தாள் மித்ரா. இப்போ எதுக்கு இந்த லுக்கு? அடியே, மித்ரனோட பெரிய அக்கா பொண்ணுக்கோ உன்னோட வயசு தான், சொந்தம் விட்டு போகக்கூடாதுன்னு ஏதாவது என இழுத்தபடி அடுத்த இடியை அசாதாரணமாக அவள் தலையில் இறக்கினாள் சுபா. அவள் சொல்லி முடிக்கும் முன் வேகமாக நாற்காலியில் இருந்து எழுந்தவள், என்னடி சொல்ற என அதிர்ச்சியுடன் அவளை பார்க்க, இல்லடி, அன்னைக்கு மித்ரனோட அம்மா எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, அதான் சொல்கிறேன், ஒருவேளை மித்ரனுக்கு இதில் விருப்பம் இருந்தா என அவள் பேசி முடிக்கும் முன் அவளை தள்ளிவிட்டபடி அனல் பார்வை ஒன்றை வீசிவிட்டு விடுவிடுவென நடந்தாள் மித்ரா. ஏகப்பட்ட குழப்பத்தில் அவளின் கால்கள் நேராக மணப்பெண்ணின் அறையை நோக்கி செல்ல, அங்கு அவளது பெற்றோர்கள் பேசிக்கொண்டிருந்தனர். எதுக்கும் நீ உன் பொண்ணை ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்லு வரதராஜன் என மித்ராவின் தந்தையிடம் சின்னம்மா சொல்ல, அதெல்லாம் தேவையில்லை, நான் சொல்கிறதைத்தான் என் பொண்ணும் சொல்லுவா, நீங்கள் மற்ற ஏற்பாடுகளை செய்யுங்க என அவர் சொல்லவும், அங்கிருந்த ராதிகா மற்றும் அவளது சித்தப்பா, சித்தி, கதிர் என அனைவரும் அதே சொல்ல, அப்போ இதில் மாற்றம் இல்லைல்ல என மீண்டும் அவர் கேட்கவும், மித்ராவின் தந்தை, எங்களுக்கு எப்போவும் வாக்கு சுத்தம் என அழுத்தமாக கூறினார். அவர்கள் பேசிக்கொண்டதை கேட்டுக்கொண்டிருந்த மித்ராவுக்கு பூமி பிளந்து நாம் உள்ளே சென்றுவிட மாட்டோமா என இருந்தது. இதுபோன்ற ஒரு சிக்கல் வரும் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை. மித்ரனின் நினைவுகளை மனம் முழுவதும் வைத்துக்கொண்டு மற்றொருவருடன் தன்னை இணைத்து பேசுவதை கூட அவள் விரும்பவில்லை. மித்ரா என்றால் மித்ரன் என்று மட்டுமே இருக்க வேண்டும், வேறு பெயர் பேச்சு அளவுக்கு கூட தன்னுடன் சேரக்கூடாது என நினைத்தாள் மித்ரா. அவளுக்கு என்ன செய்வது, எப்படி இதை தடுப்பது என்றே புரியவில்லை. உள்ளே சென்று அப்பாவிடம் கல்யாணம் வேண்டாம் என்று சொல்லலாம் என்றால் அவர் காரணம் கேட்பார். அவள் என்ன சொல்லுவாள்? நான் மித்ரனை விரும்புகிறேன் என்றா சொல்வாள்? அவனை மனதிற்குள் பூட்டி வைத்திருந்த காதலை இப்போது சுபாவிடம் மட்டுமே ஒப்புக்கொண்டாள். அதுவும் அவளாக சொன்னதற்கு அவள் மறுப்பு சொல்லவில்லை. இப்படி இருக்க தந்தையிடம் சென்று அவள் எப்படி கூறுவாள்? ஆனால் இதை தடுக்க வேண்டும், எப்படி, என்ன செய்யலாம் என அவள் சிந்தனை காட்டாறு போல கண்டபடி ஓட, அந்த நேரத்தில் பேசி முடித்துவிட்டு வெளியே வந்த கதிர் அவளை பார்த்து லேசாக சிரித்தபடி, மாட்டுன நீ என சொல்லிவிட்டு செல்ல மித்ராவின் ஐம்புலன்களும் ஆட்டம் கண்டது. அந்த நேரத்தில் மித்ரனின் அக்கா பெண் 9 வயதுதான் என்ற சுபாவின் பேச்சும் அவள் நினைவிற்கு வர அவள் உடல் நடுக்கம் எடுத்தது. சுவரின் ஓரமாக, ஐயோ நான் இப்போ என்ன செய்வேன் என மனதிற்குள் நினைத்தபடி சில நிமிடங்கள் அப்படியே நிற்க, பின்னர் ஒரு முடிவுடன் மித்ரனை தேடி சென்றாள். இக்காதல் கதை தொடரும். இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணும்போது ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஸ்டார்ஸை கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.